ஞான சம்பந்தர் திருத்துருத்தி எனும் தலத்தினுக்கு சென்று அங்கு இறைவனை தொழுது மகிழ்ந்தார். அதனைத் தொடர்ந்து திரைத்தடம் புனல் பொன்னிசூழ் திருத்துருத்தியினில் வரைத்தலை பசும்பொன் எனும் வண்தமிழ் பதிகம் உரைத்து மெய்யுற பணிந்து போந்து உலவும் அந்நதியின் கரைக்கண் மூவலூர் கண்ணுதலார் கழல் பணிந்தார். திருத்துருத்தியில் இறைவனை வணங்கி வழிபட்டதோடு மட்டுமல்லாமல் அங்கு இறைவனுக்கு உரியதாகிய பதிகத்தை பாட வேண்டும் என்ற எண்ணத்தினால் திருத்துருத்தியில என்ன செய்கிறார் என்றால், மிக அழகானதோர் பதிகத்தை பாடுகிறார். அந்த பதிகம் நட்டராக பண்ணில் அமைந்த பதிகம். வரைத்தலை பசும்பொன் என தொடங்குதற்கு உரிய பதிகம். அதைத்தான் திரை தடம் புனல், திரைனா அலைகள், அலைகளால் நிரம்ப பெற்றிருக்கக்கூடிய, புனல் என்றால் ஆறு, காவிரி ஆறு. அந்த பொன்னி என்பது காவிரி ஆற்றினுக்கு உரியதாகிய பெயர். அந்த காவிரி ஆற்றினை ஒட்டி பொன்னி சூழ, அந்த காவிரி ஆறினுடைய வளத்தினால் சூழப் பெற்ற திருத்துருத்தியினில், திருத்துருத்தி என்ற தலத்தில், அந்த திருத்துருத்தியில் என்ன செய்தால், வரைத்தலை பசும்பொன் எனும், வரைத்தலை பசும்பொன் என்று தொடங்குதற்கு உரிய நட்டராக பண்ணில் அமைந்த பதிகத்தை பாடி, வண்தமிழ் பதிகம், வளமான தமிழ் மொழியிலே உரியதாகிய பதிகத்தை பாடி உரைத்து மெய்யுற பணிந்து அந்த பதிகத்திலே இறைவனை புகழ்ந்து, அந்த இறை முன்பு உடலானது நிலம் தோயக்கூடிய அளவிலே நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கி பணிந்து போந்து உலவும் அந்நதியின் கரைக்கண், அந்த நதிக்கரை ஓரமாக, காவிரி நதிக்கரை ஓரமாக பயணத்தை தொடர்ந்து திருத்துருத்தியை அடுத்துள்ள மூவலூர் என்று சொல்லுதற்குரிய தலத்தில் கண்ணுதலார் கழல் பணிந்தார். நெற்றியிலே கண்ணை உடையவராகிய சிவபெருமானினுடைய திருவடிகளை, கழல் அணிந்த திருவடிகளை பணிதற்காக மூவலூர் வந்து சேர்ந்தார்.